அருள வேண்டும் கொண்டாயடா 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 பாவி அரச்சரசனே என்றாரா. ஆமா அவன் சிரச வெட்டின உடனே அரச்சரசா போயிடுது. ஆமையா குதிரை வருகின்றது. அந்த வேளையில ஆமா ஐயா நான் அமிர்தத்துக்கு அருந்தி ஆண்டவனை போல கோலம் கொண்டு வந்தேன் ஐயா. மன்னித்து நீங்க அருள வேணும் என்றா முழுசரசு வளர வேணும், மோட்சமது கொடுக்க வேணும். அரக்கனும் கேட்ட போதே அது சொல்வானா பெருமாளும் எது சொல்வா. அந்த காண்ட வேலை எண்ணி எல்லோ அரக்கன் ஐயா அரசரச போனவனே அருந்தவமும் இருக்க வேணும் அரசு வளர வேணும் 12 வருட காலம் பாரத்தவன் செய்ய வேணும் என்று அவர் சொன்ன போது யமயகிரி மலையதற்கு மாறான அரச்சரச அந்த ஒரு அசுர ரக்க ஆண்டவனை தான் இணைத்தோ அவமிருந்து வாரானே சார்ந்து கொண்டு தரை மூலம் சந்தனத்தால் கோலம் போட்டான் அரச்சரச அரக்கனவன் பலாலே தரை மூலோகி பன்னீரால கோலம் போட்டான் 6 கால பீடம் போட்டோ 9 கும்பம் வைத்தோ முந்தானு வைத்தே ஒருவரிடம் தவம் இருந்தானே சரசு வளர்வதற்கு 2 வருட காலம் ஈசனே தான் நினைத்தோ அரக்கை இருந்து தவம் செய்துவாரா 3 நல்ல வருட காலம் சண்டாளம் முழு சரச வருவதற்கு அந்த முக்கணனதான் நினைத்தோ தவம் இருந்து வாரா 12 வருட காலம் 12 வருட காலம் அரக்கை இருந்து தவம் செய்து வாரா வருட காலங்கள் இருந்து தவத்தை செய்து வருகிறான் அரச்சரச அரக்கன் அசரகுர தலைவனாக. ஆமா அப்படி அரக்கனானவன் தவம் இருந்து வரக்கூடிய வேளையில என்ன சுவாமி கையில மலையே கிடுகிடுன்னு நடங்குது. ஏப்பா கிடுகிடு 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 நடக்குது. ஆகா ஓஹோ நம்ம கையில மலை நடந்த அளவுக்கு யார் தவம் இருந்திருப்பா? ஏப்பா இந்த அளவுக்கு யார் தவம் வந்திருப்பா? நம்மள எண்ணி இந்த கையிலே நடக்குதுன்னா அந்த அளவுக்கு தவம் பெரிய தவமா தான் இருக்கணும். ஐயா இந்த கையில மலையே தடுங்க அளவுக்கு யாரு தவம் இருந்திருப்பா என்று அந்த அரச்சரசன் அரக்கனுடைய தவத்தை கண்டார். அப்பா ஆண்டவன் பகவான் ஓடோடி வருகிறான். என் மகனே அப்பா ஏ அரக்கா நீ முழு சரசாக வருவதனால நீ என்ன போல என் மகனே
நீ வடிவம் கொண்டு என் பெருமாள் கோபாலகண்ணனிடத்துல அமிர்தம் அருந்த போனதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை. அதனால உன்னுடைய முழு சிரசு வளர்வதற்கு என் மகனே அப்பா ஏ அசுர அரக்கா என்னுடைய அருள் என்றைக்கும் உனக்கு உண்டு. அதனால அரசரசு என்றைக்கும் முழுசா வளராது மகனே, கொஞ்சம் கொஞ்சம்தான் வளருமே என்றார். அதனால நீ இன்னும் 12 வருட காலம் தவம் இருக்க வேண்டும். இந்த 12 வருட காலம் எங்க தவம் இருந்த? மந்திர அந்த இமயகிரி மலையிலே வந்து நீ தவம் இருந்திருக்கிற. இன்னும் 12 வருட காலமானது என்னுடைய ஆலயத்துக்கு முன்னால ஆதி கைலையிலே நீ தவம் இருக்க வேணும் அப்பா. என் அசுர அரக்கனானவனிடத்திலே சொன்ன போது மகாதேவன் பகவானுடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் தவம் இருக்க 12 வருட காலம் கைலாச வாசலில அரசரச வளர்ப்பதற்கு தவம் இருந்து வாரானே அசுரகுல தலைவனாக அசுரகுல தலைவனாக தவம் இருந்து வாரானே. தவம் இருந்து அப்படியே 12 வருட காலம் இருந்து வரபோது அரசரசா இருந்தரக்கு ஆண்டவனி அருளாளே ஆண்டவனின் அருளாளே முழுச்சரசா வந்தாளே. ஐயா சண்டாள வல்லர சண்டாள அரக்கணவே என்ன சொல்லுங்க, அவன் அரசரசா இருந்தவன் தான், அரசரசா இருந்தவன் தான், அரக்க முழுசரசா வாரானே முழுசரசா வாரானே. அப்படி முழுச்சரச வந்த போதே அரக்கனாமல் பகவானே ஈஸ்வரனை இறையோ எந்தனுட வார்த்தையே அணுங்க அரச்சரசா இருந்த என்னையே நீங்கள் முழுச்சரசாக வைத்ததினால ஆமோ கோடான கோடி நன்றி ஆண்டவா. நன்றி நன்றி இறைவா. ஏ அசுர அரக்கா என்னையே போல நீ வடிவம் கொண்ட அமிர்தமானதை அருந்துவதற்கு போய் புதிதாக ஒரு அவதாரம் எடுத்ததினால என் மகனே அப்பா ஏ அசுர அரக்கா என் மகனே அப்பா என்னை விட நீ பெரியவன் தான் மகனே. புதிதாக முனி 12 வருட காலமாக தவம் இருந்ததினால இன்னையில இருந்து உனக்கு என்ன பேர் தெரியுமா? நீ என்னையில இருந்து என்ன பேர் தெரியுமா அப்பா? புதிதாக ஒரு கோலம் கொண்டு தென்னைய நோக்கி நீ தவம் இருந்ததினால என் மகனே அப்பா அரக்கா நீயோ ஆதியில அப்பா அரக்கந்தானே பாதியில அரசரசந்தானே என்ன புதுதாக தவம் இருந்ததாலே இருந்ததாலே உனக்கு புதிய தம்புரா உந்தன் பேரோ இருந்ததாலே எவாவி புதிய தவம் செய்ததாலே ஏ அசுர அரக்க அரசரசனே அரசரச அரக்கா நீ புதிதாக தவம் செய்ததாலே மகனே செய்ததாலே உனக்கு புதிய தம்புரா உந்தன் பேரோ
அப்பா ஏ புதிய தம்பரா என்ன சுவாமி என்ன சுவாமி இனிமேல் இந்த கைலாசம் ஆகாது மகனே ஆகாதடா போ பூலோகம் போய் என்றார். ஆமா அப்ப அமிர்த அருந்துவதற்கு என்னைய போல எப்படி ஒரு சுருவம் எடுத்த எடுத்து பூலோகத்துல போய் எங்க அருந்து இருந்தாலும் எங்க அமர்ந்தாலும் உனக்கு என்னுடைய ஆமா மறு சுருவந்தா மகனே ஆமையா காவி வேஷ்டி யோக வேஷ்டி கக்கப்பெற கவண்டலம் ஆமோ அப்பா ஏ மகனே என்ன சுவாமி உனக்கு பொன்பரம் போடும் ஆமா இந்த உலகத்திலே என்றைக்கு நீ 1008 தேவாதைக்கு அண்ணாவியாக புதிய தம்பரனாக போய் அமர வேண்டும். ஆண்டவன் வாக்களித்தார். ஆமா இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் வேளையில் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று அன்பு பாராட்டி உள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டார். யாருன்னா இந்த பாப்பாங்குளமா நகரத்திலே சரி வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள். அம்மா நாமள அருமை அம்மையா 6 உயிர் அண்ணன் பார்த்துக்கோ. அம்மா ஐயா என்ன நமது அருமை அம்மா உடன்பிறவாத சகோதரர் சரிதா நாமளை போன்ற ஒரு வில்லிசை கலைஞர். அம்மா யாரு எப்பா வில்லிசை கலைஞர்? நாமளை போன்ற ஒரு வில்லிசை கலைஞரும் கூட. அம்மையா அதாவது அண்ணாச்சி 6 தொழிலும் பார்த்துக்கோ. சரிதா சாயின்னு சொல்லணுமா? அம்மா சொல்லிடுவாவோ. அதானே அண்ணாவியா படிக்கணுமா? அம்மா அதையும் படிச்சிருவாவோ. அம்மையா கொடை அடிக்கணுமா? எப்பா அதையும் அடிச்சிருவாவோ. சரிதா உடுக்கு போடணுமா? அம்மையா அதையும் அடிச்சிருவாவோ. பார்த்துக்கோ. சகலகளா வல்லவன் சகலகளா வல்லவன். ஆமா அதுவும் என்ன இந்த கலைஞர்லயும் அண்ணாச்சி ஒரு தனி கேரக்டர் பார்த்துக்கோ. எப்பா இந்த பாப்பாங்குளமா நகரத்திலே சரி அந்த காமாட்சி அம்மனுடைய துணை கொண்டு வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள். அம்மா நமது அன்பு சகோதரர் அம்மையா அந்த காமாட்சி அம்மாளுடைய நாமத்தை பெற்ற அம்மா அருமை அண்ணாச்சி சரி காமாட்சி அம்மா அண்ணார்கள் அவர்கள் சார்பாக நம்ம பாடும் நாமளை ஆதரிக்க வேணுமென்று பாப்பாங்குளத்துக்கு வந்தாச்சுனாலே போதும். பார்த்துக்கோ அம்மா நம்மள அண்ணாச்சி என்னது வேணும் அம்மா முதல்ல என்னது வேணும் தான் கேட்பாவோ. சரிதா நமது அருமை சகோதரர் காமாட்சி அண்ணாச்சி அவர்களும் பாடும் தம்பியை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் அம்மா உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து ஓங்கி ஆமா வாழ்க வளர்க என்று என் காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமையா அதற்கடுத்தாப்பில் வாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று அம்மையா அன்பு பாராட்டி உள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டார். யாருன்னா அது நம்ம அண்ணாச்சி தான். பார்த்துக்கோ. சரிதா அண்ணாச்சி சகலகலா வித்துவான். அம்மா அதாவது உடுக்கு வித்துவான். பார்த்துக்கோ. சரிதா நமது அருமை சகோதரர் அம்மையா நம்ம உடன்பிறவாத சகோதரர். அம்மா அதாவது என்ன அந்த சூச்சமுடையார் சாஸ்தாவுடைய துணையோடு வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் அந்த சூச்சமுடையாருடைய நாமத்தை பெற்ற அம்மா அண்ணாச்சி சூச்சி அண்ணாச்சி உடுக்குனா அம்மா சில அண்ணாச்சி பதறி நிப்பாங்க. பார்த்துக்கோ. சரிதா ஏனே சூச்சி அண்ணாச்சி அவர்களும் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று லட்சாதி லட்சம் 101 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் அம்மையா உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்களோடு பொன் எடுத்த இடம் கொடுத்த இடங்கள் அம்மா செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி அம்மா என் காமாட்சி அம்மாளுடைய அருளாலும் சரி சூச்சமுடையார் சாஸ்தாவுடைய கிருபையினாலும் இந்த புதிய தம்பரானுடைய அருளாலை எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி சாமி வாழே வேணும், அவர்கள் வளர வேண்டும், சாமி வளர வேண்டும், அமுச என்னைக்கும் உயர வேண்டும், உங்கள் குடும்பம் எல்லாம்
செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகியே செழித்து வாங்கியே வாழ வாழ்ந்தே ஐயா வாழையடி நல்ல வாழையாக வாழையாக வளர கையிலை போலே ஏ வாழையாக அப்படியாக வாழ்க வளர்க என்னை ஆண்டவன் பகவானே பிரார்த்திக்கிறோம் ஐயா அப்பா அரச்சரசரக்கா ஏப்பா என்ன சுவாமி என்னையே எண்ணி நீ புதிதாக தவம் இருந்ததுனாலையும் இன்னையில இருந்து உனக்கு புதிய தம்புரான் என்று உனக்கு ஒரு பேரப்பா ஆமப்போ என்று புதிய தம்புரானானவனுக்கு என்ன சுவாமி பேர் நாமம் கொடுத்தோம் அந்த கைலாச வாசலில என்ன சுவாமி ஐயா புதிய நல்ல தம்புரானோ காரி நல்ல உடைய நீந்தோ முத்திராஜ மாலை போட்டே நெத்தியெல்லாம் வடிவம் கொண்டோ ஆதி சிவனை போல வடிவம் கொண்டோ கக்கப்பரக மண்டலம் புதிய தமுற கையிலெடுத்து வாராரே சங்கீலி வருவதமாரோ மைப்பாரோ ஒரு நாடு கடல் வீட்டோ மோதி பட்டணமா ராஜா நாடு வீட்டோ தம்புரானோ உடனே வருவாரோ பச்சை தண்ணி விளக்கறியோ பச்சை தண்ணி விளக்கறியோ தஞ்சாவள்ளி வாசல் வாரா தஞ்சாவள்ளி வாசல் வாரா ஐயா புதிய தம்புரான் பச்சை தண்ணி விளக்கறியும் தஞ்சாவள்ளி வாசலில வணங்குவாரோ அங்கிருந்து பயணமாகி காசியில திட்டமாடி காசி விஸ்வநாதரையோ அடிபணிந்தோ அங்கிருந்து பயணமாகி எங்க வருவாரானா புதிய தம்புரானோ திருவண்ணாமலை அடி அண்ணாமலை நாதரை அண்ணாமலை அடிவணிந்தோ இருந்து பயணமாகி ஐயாவன தம்புரானோ எங்க வருவாரானா காஞ்சிவனம் பூஞ்சோலையோ கையவருட தேசத்தில பெருநாதரையும் காமாட்சி அம்மனையும் கண்டும் வெள்ளதான் வணங்கி இருந்து பயணமாகி வடமதுர பூமதுரை மதுரை என்று சொல்லும் மதுரை மாநகரத்தில் மீனாட்சியை தான் வணங்கி விருதுநகர் பாதை கூடி சாத்தூர் இல்ல வீட்டு சங்கரங்கோவில் சன்னதியில உளவாள் சங்கரரை கோமதிய அடிபணிந்தோ புதிய தம்புரானோ எங்க வருவாரானா குளத்திலையும் உயர்ந்ததோ குத்தாள வாராரே குத்தாளம் நன்னதியிலே மலை குத்தா
வாசலில அரசடி விநாயகரை சித்தி புத்திய தான் வணங்கி ஒரு குறும்புடாம வணங்குவாரோ வணங்கி எல்லோ நாதரையும் மொழி அம்மாளையும் தான் வணங்கி இருந்து பயணமாகி எல்லாரும் கூடுகின்ற பகவானம் வாராரே பகவானம் வந்தல்ல மகாதேவியதான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தம்புரானோ எங்கே வருவாரானோ பலவழி பாதையாக அகத்தியர் வாழ வேண்டும் அகத்தியர் மடமதியில அகத்தியர வணங்கியல்லோ ஒட்டந்தளம் தன்னதியில ஒட்டந்தளம் பேசிய தான் வணங்கி கல்லர் ஓட காந்தம்பாறை கல்லர் ஓட காஞ்சம்பாறை வாரு சொறிமுத்த எங்காவு வாரா ஐயனே சொறிமுத்தைய வாசலி பண்ணி நதிக்கரை மெல்ல தான் வனம் தான் முடி சொறிமுத்த ஐயனையும் புஷ்களைய சங்கீலி பூதத்தையும் மெல்ல தான் வணங்கி நல்ல தம்புரானோ எங்க வருவாரானா மகன் தம்புரானோ எங்க வருவாரானா நல்ல வாசலுக்கு வாரோரானோ நல்ல வாசலிங்க வாசல் அப்பனையோங்க வாசல் பூதத்தையோங்க கொட்ட வாசலில குல ராச்சுதையோங்க அம்மனையோங்க சாமியோங்க மெல்லதான் வணங்கி தலவாயுட கொட்டகையில் தலவாயுட தலவாயத்தை வணங்குவாரோ தலவாயத்தை வணங்குவாரோ ஐயா மேலவாசல் சுசீந்திரம் வாசல் குடவர வாசல் கொண்டவர வாசலில தொடுநிலைய வாங்கி கொண்டோ தம்புரானோ